2025 குரூப் 4 அப்ளை பண்ணுறவங்களுக்கு டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்விலிருந்து விலக்கு கோரும் மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் இணைய வழி விண்ணப்பத்துடன் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டுமா? தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்விலிருந்து விலக்கு கோரும் மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது மாற்றுத்திறனாளி சான்றிதழை அறிவிக்கையின் பிற்சேர்க்கை 2 குறிப்பிட்ட படிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிடபிள்யூ கேண்டிடேட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுத தேவையில்லை, அதுலேருந்து விலக்கு வேணும் அப்படின்னா அவங்க அனெக்சர் 2ல் குறிப்பிட்ட அந்த ஃபார்ம், அதாவது ஃபார்ம் நம்பர் 5, 6, 7 இந்த 3 ஃபார்மில் எது உங்களுக்கு எலிஜிபிளோ அந்த ஃபார்மை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனோட இந்த ஃபார்மையும் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணீங்க, என்னன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் நீங்கள் எழுதலைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டிப்பாக எழுதணும். அதனால எது உங்களுக்கு சாய்ஸ்னு பார்த்துங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் வழி கல்வி பயின்றோர் முன்னுரிமை கோரும் தேர்வர்கள் பழைய படிவத்தில், அதாவது 2025ற்கு முன்பாக பெறப்பட்ட சான்றிதழ் எண்ணை இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது உள்ளீடு செய்யலாமா? தமிழ் வழி கல்வி பயின்றோர் முன்னுரிமை கோரும் தேர்வர்கள் பழைய படிவத்தில், அதாவது 2025ற்கு முன்பாக பெறப்பட்ட சான்றிதழ் எண்ணை இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது உள்ளீடு செய்யலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் நீங்கள் பிஎஸ்டிஎம் வாங்காமல், அதாவது 2025 வாங்காமல் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த பிஎஸ்டியை அப்ளை பண்ணும்போது அந்த நம்பரை மென்ஷன் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் பழைய பிஎஸ்டிஎம்மே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பள்ளிக்கே செல்லாமல் நேரடியாக தனி தேர்வர்களாக தமிழ் வழியில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் தமிழ் வழி கல்வி பயின்றோர் முன்னுரிமையை இணைய வழி விண்ணப்பத்தில் கோரலாமா? பள்ளிக்கே செல்லாமல் நேரடியாக தனி தேர்வர்களாக தமிழ் வழியில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் தமிழ் வழி கல்வி பயின்றோர் முன்னுரிமையை இணைய வழி விண்ணப்பத்தில் கோர இயலாது. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கே போகாம பிரைவேட்டா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்க, அதாவது தமிழ் மீடியத்தில் படிச்சு பாஸ் பண்ணுவாங்க, பிஎஸ்டிஎம் எலிஜிபிளா அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஓஏ சர்டிஃபிகேட் யாரு இஷ்யூ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும், சிஓஏ சர்டிஃபிகேட் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டா என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கு, அது யாரு ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இவங்க தான் சிஓஏ சர்டிஃபிகேட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கணும். சிஓஏக்கு ஈக்குவலண்டா என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். டிப்ளமா இல்ல டிகிரி எதுல அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் என்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் என்ஜினியரிங், கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் டிசைன். இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க டிப்ளமாவில் படிச்சிருந்தாலும் சரி இல்ல டிகிரியில் படிச்சிருந்தாலும் சரி, டிகிரியில் பிஎஸ்சியோ இல்லை எம்எஸ்சியோ இதில் நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் படித்த காலேஜ் யூஜிசி இல்லைன்னா ஏஐசிடி அப்ரூவல் கண்டிப்பாக இருக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணைய வழியில் பெறப்பட்ட மற்றும் இணைய வழியில் பெறப்படாத வகுப்பு சான்றிதழ் ஆகிய இரண்டையும் கொண்டுள்ள தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது எந்த சான்றிதழ் எண்ணை உள்ளீடு செய்ய வேண்டும்? இணைய வழியில் பெறப்பட்ட மற்றும் இணைய வழியில் பெறப்படாத வகுப்பு சான்றிதழ் ஆகிய இரண்டையும் கொண்டுள்ள தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது இணைய வழியில் பெறப்பட்ட சான்றிதழ் எண்ணை உள்ளீடு செய்ய வேண்டும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைனில் வாங்கியிருந்து டைரெக்டாக வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ அப்லோட் பண்ணும்போது எந்த நம்பரை கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் வாங்கின சர்டிஃபிகேட் நம்பரை கொடுங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிடபிள்யூ கேண்டிடேட் இவங்களுக்கு ஸ்கிரைபர் வேணுமா இல்லை எக்ஸ்ட்ரா டைம் வேணும், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ல பார்வையற்றோர், 2 கைகள் பாதிப்படைந்த இயக்க குறைபாடு மற்றும் மூளைவாதம் வகையை சேர்ந்த மாற்றுத்திறனாளி தேர்வுகள் நீங்களாக அப்படின்னா இவங்கெல்லாம் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை.
மற்ற பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். இதுக்கு என்ன ஃபார்மேட் இருக்கு அப்படின்னா அனெக்சர் 5 இருக்கும் பாருங்க, அந்த ஃபார்மேட் பண்ணணும். அனெக்சர் 2ல உள்ள 5 ஃபார்ம் கிடையாது, அனெக்சர் 5ல உள்ள ஃபார்ம் அது. சில பேர் கமெண்ட்ல டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்கான பதிலெல்லாம் பார்க்கலாம். பிஎஸ்டிஎம் 10th வரைக்குமா இல்லை 12th வரைக்குமா இல்லை டிகிரி வரைக்குமா அப்ளை பண்ணணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நீங்கள் தமிழ் மீடியத்தில் 10th வரை தான் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 10th வரை அப்ளை பண்ணுங்க. இல்லை +2 வரைக்கும் நான் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா +2 வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டிகிரியை நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 12th வரைக்கும் பிஎஸ்சிஎம் அப்ளை பண்ணால் போதும். அதே மாதிரி 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்து 12th டிகிரி இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 10th வரைக்கும் பிஎஸ்சிஎம் அப்ளை பண்ணுங்க. 10th ஸ்கூலில் படித்து ஃபெயில் ஆகி திரும்ப ஃபெயிலான சப்ஜெக்டை நீங்கள் ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சிஎம் உங்களுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி 11th-யும் 12th-லையும் அதே மாதிரி நீங்கள் அரியர் வச்சு பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பிஎஸ்சிஎம் உங்களுக்கு எலிஜிபிள் தான். 10th வரைக்கும் ஸ்கூலில் படிச்சுட்டு +1 +2 நீங்கள் ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th வரைக்கும் தான் பிஎஸ்சிஎம் எலிஜிபிள். இன்னொருத்தர் கேட்டிருந்தீங்க, என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா 10th வரை பிஎஸ்சிஎம் போதுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சீங்களோ அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். +2 இருந்துச்சுன்னா அதையும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வச்சிருக்கிற பிஎஸ்டிஎம்ல ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் புதுசாக வாங்கி அப்ளை பண்ணுங்க. நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது 2-3 ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 2-3 ஸ்கூல்லையும் நீங்கள் பிஎஸ்சிஎம் வாங்கணும். ஒரு ஸ்கூலில் படித்த பிஎஸ்சிஎம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கியிருப்பீங்க, மற்ற ஸ்கூலில் படித்ததை நீங்கள் ஆஃப்லைனில் அதை டைரெக்டாக வாங்கியிருப்பீங்க. இப்போ ரெண்டையும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க படித்த சப்ஜெக்ட் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம், ஆனால் தமிழ் சப்ஜெக்டையும் படிச்சிருக்கேனா, நான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் தமிழில் படிச்சிருந்தா மட்டும்தான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்தராக டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றியான வீடியோ நிறைய போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னென்ன வீடியோனா 2025 நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன புது சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற வீடியோ, அப்ளை பண்ணும்போது கவனிக்க வேண்டியவை என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அடுத்தது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் சர்டிஃபிகேட்லாம் எப்படி இருக்கணும், அதாவது எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சிஓஏ சர்டிஃபிகேட், பிடபிள்யூ சர்டிஃபிகேட், டிடபிள்யூ சர்டிஃபிகேட், இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.